தப்பு மட்டும் இல்ல, இது பயங்கர ஏமாத்து வேலையும் கூட. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். போன்ல உங்ககிட்ட டீடைல்ஸ் சொல்லாம விட்டாங்க, அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி கேட்டா இந்த பிரச்சனை சரியாயிடுமா? என் மொத்த ஃபேமிலி இங்க தங்கறதுக்கு அலோவ் பண்ணியே ஆகணும். அது முடியாது சார். அப்படி பண்ணா எங்க ஓனர் எங்களை தான் திட்டுவாரு, எங்க வேலையே போயிரும் சார். அதுக்கு என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணா தண்டனையை அனுபவிச்சுதானே ஆகணும். யாரும் யாருக்காகவும் தண்டனை அனுபவிக்க வேண்டாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பா இருக்கும் தான். நல்லா யோசிச்சா அது கண்டிப்பா கிடைக்க போகுது. ஆரம்பிச்சிட்டா தத்துவ மழைய பொழியறதுக்கு. இப்படி பேசி பேசியே எல்லாரையும் அவ பக்கம் இழுத்து அவ நினைக்கிறதெல்லாம் சாதிக்க பாக்குறா. இந்த தடவை இவளையும் ஆதிரையும் மீறி நம்ம பிளான சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றி ஆகணும். சும்மா விடவே கூடாது. சரி, உங்க கணக்குப்படி கூப்பன்ல இருக்கிற 4 பேரை நீங்க அலோவ் பண்ணுங்க. மீதி இருக்கிறவங்கள இங்க நடக்க போற மீனாட்சி மேடமோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, நாங்க அவங்கள உள்ள கூட்டிட்டு போயிடுறோம். மீனாட்சி மேடம் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஆதிரையும் எங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆதிரையோட ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லல்ல? இல்ல மேடம், இங்க உண்மையிலே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா பரவாயில்ல. இவங்க லக்கி டிரால வின் பண்ணி வந்தவங்க. இவங்களை இங்க தங்க வச்சா என் வேலைக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். சார், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது சார். ப்ளீஸ் சார். இல்ல சார், அது சரியா வராது சார். ஏன் சார் சரியா வராதுன்னு சொல்றீங்க? மீனாட்சி மேடமோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எத்தனையோ பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அதுல இவங்களும் இருந்தா என்ன பிரச்சனை சார்? போனா போகுதுன்னு விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்ல. என்ன கயல், என்ன சொன்னீங்க? போனா போகுதுன்னு விடணுமா? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல சத்யா, நான் யதார்த்தமா ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னேன். ஓ, யதார்த்தமா ஒரு பேச்சுக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? எங்களெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கயல்? பணம் கொடுத்து 2 நாள் இந்த ரெசார்ட்ல தங்க வக்கிலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ சத்யா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? ஓ சாரி, நான் மறந்தே போயிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி சில பேர் இங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அவங்கள மாதிரி என்ன நீங்க நினைக்காதீங்க. ஏய், யார ஜாடையா பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணு ஜாட பேச்செல்லாம் பேசலையே, ஸ்ட்ரெயிட்டா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏங்க விடுங்க, இவ எதுக்காக இப்படி பேசுறான்னு தெரிஞ்சே நீங்க கோவப்பட்டு இருக்கீங்களே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஆதிரை, நான் என்னமோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. பிரபு மாமாவோட கேவலமான கஞ்சத்தனம் தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு இப்படி அவமானப்பட்டு நிக்கிறோம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கோபம் வரையா?